ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் பேபிக்கு வந்து பச்சை பயிறு சாதம் தான் நான் ரெடி பண்ண போகிறேன். அதை வந்து எப்படி ரெடி பண்ணுறேன்றதை நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் பாப்பாவுக்கு கொஞ்சோண்டு வந்து பச்சை பயிறு எடுத்திருக்கேன், அரிசி எடுத்திருக்கேன். அது கூடவே வந்து கொஞ்சம் காய்கறி ஆட் பண்ணிக்கோங்க. கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு இருந்தாலும் உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து எண்ணெய்க்கு பதிலாக நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க. நெய் கொஞ்சோண்டு விட்டுட்டு ஜீரகம் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் ஆட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அந்த காய்கறிகள் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. அதுக்கு வந்து கொஞ்சோண்டு காரத்துக்கு 2-3 மிளகு, கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அந்த காய்கறிகளும் நல்லா போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த அரிசியும் பச்சை பயிரையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து கலரி விட்டுட்டு அதுக்கப்புறமா இது தேவையான அளவு தண்ணியை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து காய்கறிகள் முங்குற அளவுக்கு வச்சா போதும், இல்லைனா ரொம்ப கொல கொலன்னு ஆகிடும். இதை வந்து நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 5-6 விசில் விடுங்க. நல்லா காய் வெந்து வந்துடும், பச்சை பயிரும் நல்லா வெந்து வந்துடும். இது வந்து நீங்கள் லைட்டாக அப்படியே மசிச்சு கொடுங்க. குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டும் கூட. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.